பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம் சார். விருச்சிக ராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்னென்ன? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். விருச்சிகத்துக்கு ஏக்கங்களும் சோகங்களும் துக்கங்களும் இயற்கையில் வரக்கூடிய வாய்ப்பு. காரணம், அது காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் வீடு. அத்தனை சோகத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி. உயிர் பாவம் உடல் பாவம் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் காலபுருஷ தத்துவத்துக்கு விருச்சிகம். இந்த விருச்சிகத்துக்கு தற்சமயம் 5ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்து அவருடைய 3ஆம் பார்வையால் இவங்களுடைய 7ஆம் வீட்டையும், அவருடைய 7ஆம் பார்வையால் இவங்களுடைய 11ஆம் வீட்டையும், அவருடைய 10ஆம் பார்வையால் இவங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ 2, 7, 11 இந்த வீடுகளில் சனி பார்வை விழுது. சனி பார்வைக்கு ஒன்றும் அவ்வளோ பிரயோஜனம் கிடையாது, இருக்கிற இடத்துக்கு தான். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த சுகஸ்தானம், அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. தன்னுடைய சொத்து விவகாரம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் 50 கோடி சொத்து இருக்கும், 50 ரூபாய் லாட்ரி அடிச்சுட்டு இருப்பார். ஒரு 50 ரூபா இல்லாமல் லாட்ரி அடிச்ச விருச்சிக ராசி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்திரஸ்தானம், அந்த 4ஆம் வீடு பிளாக் ஆகிருக்குது சனினால். அதுலேருந்து மாறி சனி அந்த கிட்டத்தட்ட 5ஆம் வீட்டுக்கு மாறின போதே, மார்ச் 6ஆம் தேதியிலேருந்தே விருச்சிகத்துக்கு பெரிய ரிலீஃப் எல்லாம் இருக்குது. அர்த்தாஷ்டம சனிலேருந்து விலகுனது. ஆனால் விருச்சிகம் என்ன பிரச்சனை அப்படின்னா, எவ்வளவு தான் நல்லது நடந்தாலும் மனசில் இருக்கிற பாரமோ ஒரு குறையோ அவங்கள விட்டு விலகின பாடில்லை. அதுதான் அவங்களுடைய கவலை. எமோஷ்னலாக நிறைய காயங்கள் இருக்குது, ஸ்கார்ஸ் இருக்குது, அண்ட் எமோஷ்னலாக ட்ரெயின்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சனி வக்ர பயிற்சினால் கண்டிப்பாக எமோஷ்னல் பேலன்ஸ் என்பது கிடைக்கும். முதல்ல மனசும் புத்தியும் ஸ்திரமாக இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். அது வெற்றியும் சரி தோல்வியும் சரி.
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தோல்வியை கையாளுறதை பற்றி நிறைய பேசுவோம். பிரச்சனை நமக்குள்ள உள்ள பிரச்சனை எல்லாருக்குமே என்னென்னா வெற்றியை எப்படி கையாளுறது நமக்கு யாருக்குமே தெரியாது. உடனே மமதை, ஒரு தெனாவட்டு, ஒரு அகங்காரம். நான் யார் தெரியுமா, எத்தனை பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய பல கோடீஸ்வரர்களுக்கு நான் யார் தெரியுமா, பணத்தால் நான் எதை வேணாம் பண்ணுவேன், நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, அப்படி தான் நினைப்பாங்க. அவங்களே அவங்கள புகழ்ந்து நிறைய பேசிக்குவாங்க. என்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படிலாம் பேசிப்பாங்க. இதில் சிக்காத ஆளுங்க ரொம்ப கம்மி, இந்த மமதை அகந்தையில் வராத ஆளுங்க. ஆனால் பல பேருக்கு தாங்கிற அகம்பாவம் நான் அவ்வளோ பெரிய பணக்காரங்கிறது இருக்குது. இந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடிய பாடத்திலே முக்கியமானது அகந்தையை அழிக்கிறது தான். இப்போ 5ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறும்போது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலைகள், வெளிநாட்டு தொடர்புகள், வியாபாரத்தில் மிகப்பெரிய அபிவிருத்தி, எக்ஸ்பேன்ஷன், கல்வித்துறையில் பெரிய அளவில் தேர்ச்சி அடைகிறது, புதிதாக சேரக்கூடிய வேலையில் டக்குன்னு பெரிய லெவலில் போய் உட்கார்றது, பெரிய பேர் எடுக்கிறது, மனைவியும் கணவனும் பரமேஸ்வரனும் பார்வதியும் வாழ்கிறப்பல சேர்ந்து வாழ்கிறது, இப்படியெல்லாம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மாறப்போகிறது. இந்த சனி வக்ர பயிற்சி விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் அறியத்தகாத பல வாய்ப்புகளை தரப்போகிறது. விருச்சிக ராசியினர் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? விருச்சிக ராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தில் முக்கியமான தெய்வம் முருகப்பெருமான். அவர் வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் தான். விருச்சிகம் போக வேண்டிய இடமும் அதுதான். அங்கே பஞ்சலிங்கத்தை வழிபட்டு முருகனுக்கு செப்புவேல் சாத்தி வழிபட்டால் நினைத்தது நடக்கும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பாங்க? விருச்சிகத்துக்கு 100க்கு 75 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஏன்னா பல கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டாங்க, இனி வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ், ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரம் வந்து முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படிதான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அது அந்த அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வந்து வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி வந்து தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும், நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டு. கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கலாம். நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள்.